ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு ஆட்டோக்காரருக்கும் கஸ்டமருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். இப்ப கஸ்டமர் கேட்கிறாரு, ஆட்டோ வில் யூ கம் அப்படின்னா நீங்க வருவீங்களா, நீ வருவியா டு டி நகர், டி நகருக்கு. ஆட்டோ வில் யூ கம் டு டி நகர், ஆட்டோ டி நகருக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு டிரைவர் என்ன சொல்றாரு, எஸ் சார் ஐ வில் கம், எஸ் சார் நான் வருவேன், நான் வர்றேன். ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், நான் வர்றேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? மீட்டர் பிளஸ் 30 rupees, அதாவது மீட்டரோட 30 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்றாரு. மீட்டர் பிளஸ் 30 rupees, மீட்டரோட 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கஸ்டமர், வை எக்ஸ்ட்ரா, ஏன் எக்ஸ்ட்ரா, ஜஸ்ட் புட் த மீட்டர் அண்ட் கம், ஜஸ்ட் மீட்டர் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. வை எக்ஸ்ட்ரா, ஜஸ்ட் புட் த மீட்டர் அண்ட் கம், ஏன் எக்ஸ்ட்ரா, மீட்டர் போட்டு ஜஸ்ட் மீட்டர் போட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டிரைவர் என்ன சொல்றாரு, நோ சார், இல்ல சார், டிராஃபிக் வில் பி வெரி ஹெவி, டிராஃபிக் ரொம்ப ஹெவியா இருக்கும் இன் தட் ரூட், அந்த ரூட்ல. இட் வில் டேக் 1 hour, இட் வில் டேக் 1 hour அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் எடுக்கும், 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இட் வில் டேக் 1 hour, 1 மணி நேரம் எடுக்கும், 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இட் வில் டேக் 2 hours, 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இட் வில் டேக் half an hour. சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படிதான் பேசணும். சரி, எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும், எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகும், எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இப்படி பேசுவோமா இல்லையா? எதுக்கு இப்படி பேசுறோம்? ஏன்னா நமக்கு துல்லியமா தெரியாது இல்லையா? எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 1/2 மணி நேரம் ஆகலாம், இல்லைன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே கூட ஆகலாம், ஆகலாம், எதுவா வேணா இருக்கட்டும். இப்படி பேசுவோமா இல்லையா? அது எப்படி பேசலாம்? இட் வில் டேக் அரவுண்ட், அரவுண்ட். சரிங்களா? AROUND, இட் வில் டேக் அரவுண்ட் 1 hour அப்படின்னா எப்படியும் ஒரு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இட் வில் டேக் அரவுண்ட் half an hour அப்படின்னா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இட் வில் டேக் அரவுண்ட் 3 hours அப்படின்னா எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரி, அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்றாரு, எவ்ரி ஒன் சேஸ் த சேம் திங், எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க. இப்ப கவனிங்க, எவ்ரி ஒன் சேஸ் த சேம் திங் அப்படின்னா எல்லாருமே இதைத்தான் சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஓகே, கம் ஃபார் 150 rupees ஃபிளாட், ஓகே, ஃபிளாட்டா 150 ரூபாய்க்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டிரைவர் என்ன சொல்றாரு, நோ சார், மேக் இட் 170, இல்ல சார், ஒரு 170 ரூபாய் போட்டுக்கோங்க. மேக் இட் 170 அப்படின்னா 170 ரூபாய் போட்டுக்கோங்க. மேக் இட் அப்படின்னா இந்த இடத்துல போட்டுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏத்த மாதிரி சொல்றேன். சரிங்களா? நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அப்படிலாம் நீங்க டிரான்ஸ்லேட்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க கூடாது. மேக் இட் 170 உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா போட்டுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். மேக் இட் அப்படின்னா இந்த வாக்கியத்துல. சரிங்களா? மேக் இட் 170, ஒரு 170 ரூபாய் போட்டுக்கோங்க. மேக் இட் 200 அப்படின்னா ஒரு 200 ரூபாய் போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? சரி, பெட்ரோல் ரேட் இஸ் டூ மச் தீஸ் டேஸ், இப்பெல்லாம் பெட்ரோல் ரேட்லாம் இப்பெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. தீஸ் டேஸ் அப்படின்னா இந்த நாட்களில் அப்படின்னு அர்த்தம். பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போலாம் பெட்ரோல் ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் திரும்ப இதுக்கு வரேன். எதுக்கு? மேக் இட் 170. இந்த மேக் இட் இந்த ஃப்ரேஸை பேரம் பேசுறதுக்கு பயன்படுத்துவாங்க. மேக் இட் அந்த வேலையில நமக்கு கட்டுப்படி ஆகாது. மேக் இட் 100, 100 ரூபாய் போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? அப்போ நான் சொன்னது மேக் இட் 150, 150 ரூபாய் போட்டுக்கோங்க. இது மாதிரி பேரம் பேசுறதுக்கு மேக் இட் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே கஸ்டமர் என்ன சொல்றாரு, ஐ கம் டெய்லி இன் திஸ் ரூட், ஐ கம் டெய்லி இன் திஸ் ரூட், நான் டெய்லி இந்த ரூட்ல தான் வரேன். 160 இஸ் மை ஃபைனல், ஃபைனல் 160 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். ஐ கம் டெய்லி இன் திஸ் ரூட், நான் தினைக்கும் இந்த வழியில தான் வரேன். 160 இஸ் மை ஃபைனல், 160 ரூபாய் ஃபைனல் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டிரைவர், ஓகே சார், சிட், சரி சார் உட்காருங்க. புட் த பேக் இன்சைட் அப்படின்னா பேக உள்ள வை. ப்ளீஸ் புட் த பேக் இன்சைட் அப்படின்னா பேக உள்ள வைங்க அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தைக்கு வாங்க, போங்க, அப்புறம் தயவு செய்து அப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். கஸ்டமர் சொல்றாரு, ப்ளீஸ் கோ ஃபாஸ்ட், கொஞ்சம் வேகமா போங்க. ஐ ஹாவ் டு ரீச் தேர், ஐ ஹாவ் டு ரீச் தேர் அப்படின்னா நான் அங்க போய் சேரணும். ரீச் அப்படின்ற வார்த்தைக்கு போய் சேர்வது, சேர்வது, அடைவது, இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். பை 5 அப்படின்னா 5 மணிக்குள்ள. இப்ப கவனிங்க, பைய தூக்கிட்டு அட் 5 அப்படின்னா 5 மணிக்கு, பை 5 அப்படின்னா 5 மணிக்குள்ள, அரவுண்ட் 5 அப்படின்னா
கிட்டத்தட்ட ஒரு 5 மணி போல அப்படின்லாம் அர்த்தம். மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? ஐ ஹாவ் டு ரீச் தேர் பை 5. நான் அங்க 5 மணிக்குள்ள போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டிரைவர் என்ன சொல்றாரு? டோன்ட் வரி சார், கவலைப்படாதீங்க சார், ஐ வில் டிராப் யூ, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன் ஆன் டைம், சரியான நேரத்தில், டைமுக்கு. டோன்ட் வரி சார், ஐ வில் டிராப் யூ ஆன் டைம், கவலைப்படாதீங்க சார், உங்களை சரியான நேரத்தில் இறக்கி விட்டுருவேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.